Let's talk about our mind. Imagine நீங்க ஒரு காஃபி ஷாப்ல இருக்கீங்க. உங்களுடைய ஆர்டர் வரதுக்கு லேட் ஆகுது அப்படின்னா வெயிட்டரை பார்த்து கத்துவீங்களா? இல்ல அவங்களுடைய டே ரொம்ப டஃப்பா இருந்தது அப்படின்னா அவங்களை பார்த்து பொறுமையா ஸ்மைல் பண்ணுவீங்களா? உங்களுடைய பசங்க நீங்க மொபைல் பார்த்துட்டு இருக்கும்போது வந்து சண்டை போட்டு உங்களுடைய அட்டென்ஷன் எடுக்க வரும்போது நீங்க மறுபடியும் கத்துறீங்களா? அவங்க கூட இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா? நம்ம மற்றவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல சிச்சுவேஷனை பார்க்கறது தான் பெர்ஸ்பெக்டிவ் டேக்கிங். உங்க கூட ஒர்க் பண்றவங்க இல்லைன்னா உங்களுடைய பார்ட்னர் டிஃப்ரெண்டா கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னா நீ பண்றது தப்பு இல்லைன்னா நீ சரியில்லை இப்படின்னு சொல்றதை விட்டுட்டு ஏன் அவங்க அந்த மாதிரி இருக்கிறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நல்லா இருக்கிறியா அவங்க கூட இருக்கிற என்கிட்ட ஷேர் பண்ணு அப்படின்னு நீங்க பேச ஆரம்பிங்க. அது ஒரு பெரிய வித்தியாசத்தையே கிரியேட் பண்ணும். ஸோ டெய்லி நம்ம இந்த பெர்ஸ்பெக்டிவ் டேக்கிங்கை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக 3 விஷயம் நீங்கள் நல்லா யோசிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், லிசன் ஆக்டிவ்லி. என்ன சொல்ல வர்றாங்கிறத கவனிங்க. செகண்ட், உங்களுக்குள்ளே நீங்கள் கேளுங்க, அவங்க என்ன மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கிறாங்க, அந்த சூழ்நிலையில நான் இருந்தா நான் என்ன பண்ணுவேன். தேர்ட் ஒன், இதுதான் விஷயம் அப்படின்னு ஜட்மெண்ட்டுக்கு வராதீங்க, கொஞ்சம் பொறுமையா நீங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க. ரிமெம்பர், மற்றவங்க நீங்க இருக்கிறது மாதிரியோ இல்லை நீங்க நினைக்கிறது மாதிரியோ இருக்கணும் அப்படின்னு நினைக்காம accept who they are. It can make a big difference in your life. It is as easy as that.